அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். எரேமியா 31:13 பிற்பகுதியை நான் படிக்கிறேன். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆமென். ஆண்டவர் இன்று உங்களோடு பேசுகிறார். உங்கள் துக்கத்தை மாற்றுகிற தேவன் இவர். இன்று உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்ற போகிறார். எந்த காரியத்தை குறித்து நீங்கள் துக்கப்படுகிறீர்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன். புதிய ஏற்பாட்டில் படிக்கிறோம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்க இன்று கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்கிறத பார்ப்பீங்க. கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். அது மட்டும் இல்லை, அடுத்து போட்டிருக்கு, அவர்களை தேற்றி. துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற கர்த்தர் என்று உங்களை ஆற்றி தேற்றுவார். சில நேரம் பாருங்க, சூழ்நிலை மாறிடும், அற்புதம் நடந்துடும், ஆனால் உள்ளுக்குள்ள அந்த காயம் இருந்துட்டே இருக்கும் பாருங்க. நீ ஆண்டு சொல்றாரு, நான் உன்னை கம்ப்ளீட்டா கம்ஃபர்ட் பண்றேன். அவன் ஒரு முழுமையாக தேவன் உங்களை ஆற்றி தேற்றி உங்களுக்கு உள்ளாக இருக்கும் காயங்களை நீக்கி விடுகிறவராய் இன்னும் உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுவார். அப்புறம் போட்டிருக்கு, அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆமென். என் வாழ்க்கையில் இப்படி இருந்துச்சு, நீங்க நினைச்சு பார்த்தா கூட சில ஞாபகங்கள் வராத அளவுக்கு கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். ஆமென். சில காரியங்களை மறக்க முடியல பிரதர், எல்லாம் ஓகே, நான் மன்னிச்சிட்டேன், எல்லாம் நடந்துருச்சு, ஆனா எனக்கு பழச மறக்க முடியல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சஞ்சலம் நீங்க உன்னை சந்தோஷப்படுத்துவேன். ஆமென். அப்ப என்னன்னா, அவர் அருளும் நன்மைகள் மறக்கக்கூடியவைகளை மறக்க வைக்கிறது. நமக்கு நினைச்சு பார்க்க கூட முடியல, ஏன்னா ஆண்டவர் அவ்வளோ நன்மை செய்திருக்கிறார். அதை நினைப்பதற்கே நமக்கு நேரம் போதாது என்ற அளவுக்கு ஆண்டவர் நமக்கு நன்மைகளை செய்திருக்கிறார், செய்கிறார், செய்ய போகிறார். எனவே இந்த கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உன் துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன், உன்னை ஆற்றி தேற்றுவேன், சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துவேன். இயேசு இன்று உங்கள் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட தேவனாய் வெளிப்பட போகிறார். உங்கள் சரீர வியாதிகள், அது நிமித்தமான துக்கங்கள், மருத்துவ செலவுகள், என்ன செய்யறன்னு தெரியல, அன்று சொல்றாரு, துக்கம் சந்தோஷமாக மாறும், நீ சாட்சியா இருப்பாய் என்று சொல்லுகிறார். எனவே எதற்கும் கவலைப்படாதீங்க. இந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க, இந்த வசனத்தை பிடிச்சுக்கோங்க, இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் அற்புதம் செய்வார், உங்களை சந்தோஷப்படுத்துவார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.